சென்னையில் இணைய தொழிலாளர்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் சென்னை மாநகராட்சி சார்பில் ஓய்வறை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு என்னென்ன வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் தினம் அந்த இணையவழி தொழிலாளர்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட அந்த நிறுவனங்களில் இணையவழி தொழிலாளர்கள் தொடர்ந்து அதிகரித்து அவர்களுக்குண்டான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கான நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அவர்களுக்கான ஒரு நலவாரியமும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நிலையில் முதல் முறையாக இணையவழி தொழிலாளர்களுக்கான ஒரு ஓய்வு கூடத்தை தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை மாநகராட்சியானது சென்னையில் அமைத்துள்ளது. இந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஓய்வு கூடத்தை பொறுத்தவரை முழுவதும் குளிரூட்டப்பட்ட ஓய்வு கூடமாக இந்த ஓய்வு கூடமானது அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 நபர்கள் ஒரே நேரத்தில் அமரும் வகையில் இந்த ஓய்வு கூடமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வு கூடத்தை பொறுத்தவரையில் தொழிலாளர்களுக்கு பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அவர்களுக்கான குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. குளிர்ந்த குடிநீர் மற்றும் சூடான குடிநீர் இரண்டும் வரும் வகையில் அவர்களுக்கான குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதற்கு உள்ளே அவர்களுக்கு தேவையான கழிவறை வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அந்த கழிவறை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான கழிவறை வசதியும் இந்த அரங்கிற்குள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் சார்ஜ் போடுவதற்கான அந்த சார்ஜ் பாயிண்ட் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இணையவழி தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் 24 மணி நேரமும் மொபைல் போன் மூலம் பயன்படுத்தி வருவதால் அவர்களுக்கான சார்ஜ் போடும் வசதியும் இந்த இடத்தில் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அந்த கூடத்தில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை கண்காணிக்கும் வகையில் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்களை அமைக்கவும் சென்னை மாநகராட்சியானது முடிவு செய்துள்ளது. மேலும் இவற்றை முறையாக பராமரிக்கும் வகையில் ஒரு பாதுகாவலரை பணிக்கு அமர்த்தி யார் இங்கே வந்து செல்கிறார்கள் அவர்களின் பெயர் உள்ளிட்ட அந்த தகவலையும் பெறையும் சென்னை மாநகராட்சியானது முடிவு செய்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த மையத்தை 24 மணி நேரம் திறந்து வைத்து அந்த இணையவழி தொழிலாளர்களுக்கான இந்த வசதிகள் அவர்களுக்கு மிகவும் தூய்மையாகவும் 24 மணி நேரமும் கிடைக்கும் வகையில் அனைத்து வசதிகளையும் செய்ய சென்னை மாநகராட்சி தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்காக தொடர்ந்து ஒரு நாட்களில் சிசிடிவி அமைப்பது, பாதுகாவலர் போடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.